ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். அதாவது இப்ப தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா 5வது மாதமானது நடந்துட்டு இருக்கு. இந்த 5வது மாதம் முடியத்திற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்க. இந்த 5வது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 6வது மாதம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் தலையெழுத்து மாறுங்க. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கா புரட்டாசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேர்களுக்கான பலனை பார்க்க போறோம். விருச்சிக ராசி நேர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவும் அதே போல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. விருச்சிக ராசி நேர்கள் இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு, அதே போல அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா முன்கோபத்தை குறைத்து செயல்படுவதன் மூலம் அதிர்ஷ்ட பாதையில் உங்களுக்கு பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிர்ஷ்ட பாதையில் முன்னேற்றங்கள் பல காணும் விருச்சிக ராசி நேர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதம் வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கைகூடி வருங்க. அதே போல நெருக்கமானவர்களுடன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பீர்கள். முன்பின் யோசிக்காமல் பார்த்தீங்கன்னா எதையாவது பேசி விட்டு அதுல இருந்து சில பிரச்சனைகள் வரலாம். அதனால நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் அதிக கவனத்துடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் செலவுகள் அதிகரிக்கலாம். செலவு செய்யும் முன்பு பார்த்தீங்கன்னா தகுந்த ஆலோசனை யோசித்து செய்வது ரொம்பவே அவசியம். அதாவது ஏதாவது உங்களுக்கு ஒரு தேவை இருந்தா அதுக்கு நீங்க செலவு செய்யலாம். அனாவசிய செலவு செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது மிகவும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தருங்க. அதே போல எதிர்பார்த்த பணம் தாமதமாக வரலாம். புதிய ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அலைச்சல் கூடுதல் செலவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வேறு ஒருவர் செய்த செலவுக்கு வீண் பழி ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதாவது யாராவது ஒருத்தர் செய்த செயலுக்கு உங்க மேல பழி விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விருச்சிக ராசி நேயர்கள் நிதானமாக செயல்படுவது அதே போல கவனமா இருப்பது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அதிக கவனம் கண்டிப்பா தேவைப்படும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே வீண் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கலாம். அக்கம் பக்கத்தினருடன் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்களிடம் பேசும்போது அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போது நிதானமாக இருப்பது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களது பொருட்களை இந்த மாதம் முழுவதும் பத்திரமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு நன்மையை பயக்கலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்பின் யோசிக்காமல் பேசுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா பெண்கள் இந்த நேரத்துல ஏதாவது பேசி உங்க வீட்டுல அல்லது குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால எந்த ஒரு விஷயத்துல பேசினாலும் சரி இல்ல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பேசினாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுவது பெண்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
அதே போல விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. இந்த மாதத்துல நீங்க எந்த விஷயத்துல முயற்சிகள் எடுத்தாலும் அது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினர்களுக்கு பாத்தீங்கன்னா அலைச்சல் இருக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல உங்களுக்கு எதிரானவர்கள் மேல் ஆத்திரம் கொள்ளவே கூடாதுங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கோபத்தை குறைத்துக் கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்க ஏதாவது கோபப்பட்டீங்கன்னா அதுல சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த சூழ்நிலையில நீங்க நிதானமா அனுசரித்து போவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து வகைகளும் நன்மை கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த மாதத்துல உங்களுக்கு நன்மையை தரப்போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் செலுத்தி படிப்பது இந்த மாதத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மாணவர்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி முழு ஆர்வத்துடன் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா இந்த மாதம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாத்தீங்கன்னா வீண் அலைச்சல் இந்த மாதம் மாணவர்களுக்கு ஏற்படலாம். சக மாணவர்களிடம் பாத்தீங்கன்னா கவனமாக பேசுவது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா நீங்க ஏதாவது பேசி அதுல இருந்து சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால எதை பேசினாலும் மாணவர்கள் கவனமாக பேசுவது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விருச்சிகம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். முதல்ல விருச்சிகம் ராசியில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே விலகிடும். அதாவது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் அனைத்துமே நீங்கிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் அனைத்துமே குறைவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசியில அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் அனைத்துமே நீங்கிடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்த கவலை உண்டாகலாம். வீண் செலவுகள் அனைத்துமே குறையலாம். பயணங்கள் செல்ல நேரிடுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிகம் ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் அனைத்துமே சாதகமாக நடந்து முடியலாம். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்திற்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்துமே விலகிடும். சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம். வேல்மாறல் வகுப்பு பிரயாணம் செய்து முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரிய தடங்கள் எல்லாமே நீங்கிடும். அதே போல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகளும் விலகிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 மற்றும் 23. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 13 மற்றும் 14. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளி. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு
லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.